நம்ம நிக்கிறோம்னா நாம் காக்கப்படுகிறது சாதாரண பலத்தில் அல்ல. ஆமே. யேசபேலினுடைய வார்த்தையை கேட்டு வாழ பிடிக்காம தானே எசேக்கியேல் போய் சூறை செடிக்கு கீழே படுத்தான். யேசபேலினுடைய வாயின் வார்த்தையை கேட்டு, அதுவும் டைரக்டா கூட கேட்கல, இன்னொருத்தர் மூலமா கேட்டு, உங்களை பத்தி அவ இப்படி சொன்னா. இந்த வாழ்க்கை மேல ஒரு தேவ மனிதன், அக்னி இறக்குன தேவ மனிதன், ஆகாபுக்கு முன்பதாக சாட்சி சொன்ன தேவ மனிதன் லைஃபே வெறுத்துட்டான். அப்படிதான் நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. எங்க நான் +2 படிக்கும் போது இந்த குடும்பத்தில் நீ பிறந்து வேஸ்ட்ங்கிற ஒரு வேர்டு என்னால தாங்க முடியாம அன்று இரவு வந்திருந்த ஆண்டவர்ட்ட அழுது, என்ன ஆண்டவர் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன எழுப்பி விட்டீங்க, அப்பவே நான் செத்திருந்தா இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்க வேண்டி வந்திருக்காதே ஆண்டவர். எல்லா வார்த்தையும் நம்ம எல்லாரும் கேட்டு சிரிச்சிட்டு இருக்க மாட்டோம். சில வார்த்தைகள் வந்து நம்மளை உடைக்கும். எலியாவை உடைச்சது, எல்லாரையும் உடைச்சது. நம்முடைய ஜெபமே அப்படிதான். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை வெறுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி எடுத்து அவ்வளவுதான் இல்ல தூது நடப்பா ஒரே ஒரு வேர்டை சொல்ல வச்சான், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், அவ்வளவுதான். ஆமே. நீ தேவ பலத்துல காக்கப்பட்டிருக்க. இல்லைன்னா இந்த தீபத்தெல்லாம் அணைக்கிறதுக்கு ஒரு மெழுகுவர்த்தி, அதை அணைக்கிறதுக்கு ஒரு காத்து போதும். நம்முடைய வாயில் இருக்கிற ஒரு காத்து போதும், ஃபூங்கிற ஒரு காத்து போதும். அதே போலதான் எத்தனையோ வாயின் வார்த்தைகளை கேட்டும் இன்னைக்கும் நம்ம நிக்கிறோம்னா நாம் காக்கப்படுகிறது சாதாரண பலத்தில் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ரேமா இதுதான். உன்னை நான் நிக்க வச்சிருக்கிறேன், உன்னை நான் நிக்க வச்சிருக்கிறேன். நல்ல கைகளை தட்டி, நான் நிற்கவில்லை, கர்த்தர் என்னை நிற்க வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை நடக்க பண்ணுகிறார், கர்த்தர் என்னை சுதந்திரிக்க பண்ணுவார்.